அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நித்யா, சர்டிஃபைட் கெரியர் கன்சல்டன்ட். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி ஃபோக்கஸ்டு இன்ஜினியரிங் கோர்சஸ் இன் டிஎன்இஏ அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ். அதாவது மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து +2 ஸ்டூடெண்ட்ஸ் நீட் நல்லா பண்ணல அப்படின்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலியமா இன்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்றவங்க பயாலஜி ரிலேட்டடா ஏதாவது படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கானது தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பயாலஜி ஃபோக்கஸ்டு இன்ஜினியரிங் கோர்சஸ் இன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துகிற இன்ஜினியரிங்கான கவுன்சிலிங் மூலியமா பயாலஜி பேஸ்டு இன்ஜினியரிங் கோர்சஸ் என்னென்ன சேர முடியும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கோர் பயோஃபீல்டு கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் பேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். மெடிக்கல் அண்ட் ஃபார்மா ரிலேட்டடா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பாராமெடிக்கல் டெக்னாலஜி. ப்ராசஸ் ஃபீல்டு லிங்க்டு டு பயாலஜி, அதாவது பயாலஜி பேஸ்டில் ப்ராசஸ் ஃபீல்டில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்சஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் இன்வால்வ் ஆகிற காலேஜஸில் இருக்கிற பயாலஜி ரிலேட்டட் இன்ஜினியரிங் கோர்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜஸ் ஆஃபரிங் பயோடெக்னாலஜி கோர்ஸ். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிற கவுன்சிலிங் ப்ரொசீஜர் மூலியமா நம்ம எந்த காலேஜில் பயோடெக்னாலஜி கோர்சஸ் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கிற லிஸ்ட் வந்து அக்யூரேட் லிஸ்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ரீவியஸ் இயர் டேட்டாவை யூஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டாவில் சேஞ்சஸும் இருக்கலாம். ஸோ வீடியோவோட கடைசியில் எப்படி அஃபிஷியலாக செக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த காலேஜில் அந்த கோர்ஸ் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்மாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் யூஸ் பண்ணுற கட் ஆஃப், அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்கை வச்சு +2 மார்க்கை வச்சு போடுற கட் ஆஃப். ஸோ இதை வச்சு தான் நம்ம கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ பயோடெக்னாலஜி கோர்சஸ் என்னென்ன காலேஜில் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி பிஐடி கேம்பஸ் திருச்சிராப்பள்ளி, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி சம் லிஸ்ட் வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜோட நேமு, அது எந்த ஊர்ல இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனோட அஃபிஷியல் வெப்சைட்டு, அதே மாதிரி லாஸ்ட் இயர் அந்த காலேஜ்ல இந்த கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது, அதாவது லாஸ்ட் இயர் ஆர் இல்லைனா 2024 அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 172 கட் ஆஃப் இருக்கிறவங்க அந்த காலேஜ்ல அந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல செக் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு ஒன்று போடுவாங்க. ஸோ நம்மளோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் ஆஃப் போட்டு பார்த்துட்டு நமக்கு எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வேணுங்கிறதுக்காக தான் நான் இதை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த கட் ஆஃபை வந்து வெப்சைட்ல எப்படியெல்லாம் செக் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பயோடெக்னாலஜி கோர்சஸ்க்கான காலேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. ஸோ இந்த கோர்சஸோட சிலபஸ் வேணும்னாலும் அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருக்கும். நம்ம வந்து என்ன கோர்சஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. அதே மாதிரி பயோடெக்னாலஜி அண்டு பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், இது வந்து அழகப்பா காலேஜ்ல இருக்கு. காலேஜ் ஆஃபரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ நான் இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வைஸ்ல லிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளவுதான் காலேஜஸ் இருக்கானா அப்படி கிடையாது, இன்னும் கொஞ்சம் காலேஜஸ் இருக்கும். ஸோ டாப் கட் ஆஃப் வகையில நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா காலேஜையும் நம்ம ஸ்லைட்ல போட முடியாது அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் சொல்ற மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல கண்டிப்பா செக் பண்ணிக்கலாம். ஸோ டாப் காலேஜஸ், அதாவது ஓரளவுக்கு ஓகேங்கிற காலேஜஸோட லிஸ்ட் தான் நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்து கோத்ரூ பண்ணுங்க. நான் இந்த பிபிடியை வேணா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து நான் போடுறேன். ஸோ காலேஜஸ் ஆஃபரிங் ஃபுட் டெக்னாலஜி த்ரூ டிஎன்இஏ. ஸோ ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், பன்னாரி அம்மன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி,
KS Rangasamy College of Technology, Karpagam College of Engineering, Vivekananda College of Engineering, Nehru Institute of Engineering and Technology, KIT, ஸோ முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 145 கட் ஆஃப் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ காலேஜஸ் ஆஃபரிங் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் த்ரூ டிஎன்ஏ. ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து கொங்குநாடு காலேஜ், ஆதி பராசக்தி இன்ஜினியரிங், ஸோ தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல ஃபியூ காலேஜஸ்ல தான் இருக்கு. மோஸ்ட்லி வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் வந்து அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதனோட கவுன்சிலிங்ல வந்து போயிடும். ஸோ இதுல வராம அதுலயும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணனால நான் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி வந்து இதுல இன்க்ளூட் பண்ணல. ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இது இல்லாம நம்மளால தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற காலேஜஸ்லயும் நம்மளால படிக்க முடியும். ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் நான் இன்னொரு வீடியோல போடுறேன். அதே மாதிரி காலேஜஸ் ஆஃபரிங் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ், ஆதி பராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கற்பக விநாயகா காலேஜ். காலேஜஸ் ஆஃபரிங் பாராமெடிக்கல் டெக்னாலஜி வந்து அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. காலேஜஸ் ஆஃபரிங் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அழகப்பா காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி பிஐடி கேம்பஸ் திருச்சிராப்பள்ளி, செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. அதே மாதிரி பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்துட்டு அழகப்பா காலேஜ், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம். ஸோ இப்போ நான் லிஸ்ட் பண்ண காலேஜஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எங்க போய் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் அண்ட் காலேஜஸோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ online.org அப்படிங்கிற வெப்சைட்ல அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அங்க போயிட்டு கோர்சஸ் எந்தெந்த காலேஜஸ்ல அது இருக்கு, அதனோட கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளால எடுக்க முடியும். அப்படி இல்லைனாலும் அண்ணா யூனிவ்.edu போனாலும் அங்க வந்து அப்ரூவ்டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு காலேஜஸ்லயும் அப்ரூவ்டு ப்ரோக்ராம்ஸ் அதுல போனீங்கன்னா நீங்க கோர்சஸ் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல போனீங்கன்னா ஒவ்வொரு காலேஜோட டீட்டெயில்ஸ், அதாவது காலேஜ் அஃபிஷியல் வெப்சைட், அதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். ஸோ டிஎன்ஏ சீட் மேட்ரிக்ஸ் டாக்குமெண்ட்னு ஒன்று வந்து டிஎன்ஏ அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போனீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த டிஎன்ஏ போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் வைஸ் கோர்சஸ், அதே மாதிரி ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி டிஎன்ஏ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் டேட்டா பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ online.org அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ஸோ மினிமம் கட் ஆஃப் மார்க் ஃபார் ஈச் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்ல வந்துட்டு நம்ம போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் நம்மளால அஃபிஷியலா செக் பண்ண முடியும். ஸோ இதுல செக் பண்ற டீட்டெயில்ஸ் தான் கரெக்டான டீட்டெயில்ஸ். ஸோ எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ போர்ட்டல் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணணும். www.tneonline.org. ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஐகான்குள்ள சீட் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நீங்க வந்து காலேஜ் கோர்ஸ் சீட் மேட்ரிக்ஸ் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ நீங்க அதுல வந்துட்டு காலேஜஸோட நேமு, கோர்ஸ், சீட் மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். சர்ச் த பிரான்ச் நேம் ஆர் பிரான்ச் கோடு, அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து இது வந்து ஸ்டார்டிங்லேயே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் என்ன கோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை வந்து நம்ம சர்ச் பண்ணி அந்த கோர்ஸை வந்து ஏன்னா பேஜ் பை பேஜ் நம்மளால செக் பண்ண முடியலன்னா நம்ம இந்த கோடு யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலேஜ் நேம் என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, என்ன இன்டெக்னு சொல்லிட்டு நீங்க என்ன கோர்சஸ்க்கு தேவைப்படுறீங்களோ அதை லிஸ்ட் பண்ணி நீங்க அந்த காலேஜஸ் வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க காலேஜ் நேம், டிஸ்ட்ரிக்ட், சீட் மேட்ரிக்ஸ்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போயிட்டும் நீங்க இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ். ஸோ எப்படி செக் பண்ணலாம், ரெண்டு வகையில செக் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம பர்டிகுலரா ஒரு காலேஜை சூஸ் பண்ணிட்டு அந்த காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நம்மளோட கோர்ஸ் வந்து அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து டிஎன்ஏ அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போயிட்டு அதுல வந்துட்டு சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் காலேஜ் நேம் கோடு வந்து நம்ம பார்க்கலாம். இன்னொரு வகையில எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்குள்ள போயிட்டும் அஃபிலியேட்டட் காலேஜஸ் லிஸ்ட் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸோட ப்ரோக்ராம்ஸ்ல போயிட்டு இருக்கான்னு செக் பண்ணலாம்.
ஸோ சென்னையில இருக்கிற அழகப்பா காலேஜ், அதாவது ஏசிடி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டியோட ஏசிடி கேம்பஸ் வந்துட்டு பயாலஜி பேஸ்டு கோர்சஸ் நெறைய இருக்கு. பட் கட் ஆஃப் வந்து 190க்கு மேல இருக்கணும். அப்பதான் அங்க இருக்கிற கோர்சஸ்லாம் கிடைக்கும். ஸோ வந்து இந்த வீடியோல இருக்கிற இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து பர்ட்டிகுலரா கோர்ஸ் அண்ட் காலேஜ சூஸ் பண்ணி கவுன்சிலிங்ல பெட்டரா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்கன்னா நல்ல கோர்ஸ் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ பயாலஜி ரிலேட்டடா நம்மளால வந்து படிக்க முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இத வந்து கடைசி வரைக்கும் வச்சுட்டு இல்லாம ப்ரியராவே நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நீங்க வந்து நெறைய சாய்ஸ வந்து ரெடி பண்ணி, கோ த்ரூ பண்ணி காலேஜஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் கவுன்சிலிங் அன்னைக்கு நம்ம வந்து ஒரு தெளிவான இதுல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஆ இந்த வீடியோவ பார்த்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.